அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள். பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதுதான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி, குறிப்பாக பர்டிகுலராக சனிக்கிழமை அன்னைக்கு இரவு சுமார் 9:43 அவர் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட சுமார் 26 மாதங்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி பார்க்கிற போது இந்த 26 மாதத்தில் அவர் கிட்டத்தட்ட பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களின் வாயிலாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களுக்கு பலன் செய்ய போறார். முதல்ல என்ன மாதிரியான பலன்களை அவர் செய்வார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமாக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. இந்த 26 மாதத்தில் கிட்டத்தட்ட 2 குரு பயிற்சி வந்துடும், 2 ராகு கேது பயிற்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானால் ஃபர்ஸ்ட் என்ன நன்மைகள்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த காலத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு வாழ்க்கையில் லிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு சர்வீஸில் இருக்கலாம், நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம், நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் இருக்கலாம். எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வேலை என்பது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் தான் மெயினாக இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தேவை வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள், உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள். ஆக அதற்கு அத்தனைக்குமே இந்த சனி பகவான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க. நான் ரொம்ப நாளாக ஜாப் தேடிட்டு இருக்கேன், எனக்கு பெட்டர் ஜாப் அமையுமான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ 2025 மார்ச்சுக்கு அப்புறம் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கு. எனக்கு வயசாயிருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் எனக்கு யாரும் வேலை கொடுப்பா அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. சனின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம், ஏஜ்டுன்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கு அவர் தயங்க மாட்டார். அது மட்டும் இல்லை, நான் பார்க்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க, நான் இப்போ ஐடியலாக இருக்கேன், எப்போதான் எனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நல்லது ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு இருக்கு. அதன் மூலமாக நல்ல சம்பாத்தியத்தை, வருமானத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு டெஃபினட்டா இருக்கு. ஆக இந்த காலகட்டங்கள் சனி பகவானுடைய இந்த 26 மாதங்கள்ல யாரெல்லாம் பெரிய லெவல்ல வேலையில ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பா இருக்கு. ஆக உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய ப்ரொஃபஷன்ல, உங்களுடைய கரியர்ல, லைஃப்ல நீங்க ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, இன்சென்டிவ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க, போனஸ் எதிர்பார்க்குறீங்க, அத்தனையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார். இதுவே உங்க வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கு. அது மட்டுமே அல்ல, இந்த காலங்களில் நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா டெஃபினட்டா பாஸ் பண்ணுவீங்க. அதோட ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தால் மார்ச்சுக்கு அப்புறம் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் டெஃபினட்டா பாஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்கள்ல சனி பகவானுடைய காலத்துல பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்ல இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு. நீங்க பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்றீங்க, உங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்லை, உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவல்ல இருக்கும். சுக்கிரன்னாலே நீங்க ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்ப பரணி அப்படிங்கும் போது நீங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால சொந்த பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு வருமானத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்க உங்க பிசினஸ்ல ஒருவேளை நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திருக்கீங்க அப்படின்னா ஒன்று பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு,
அல்லது பார்ட்னரும் நீங்களும் நன்மை அடைவீங்க. இந்த ரெண்டு விஷயமே உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப நாளும் உங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலங்களில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. திருமணம் மட்டுமல்ல, நீங்க யாருக்கெல்லாம் புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ கண்டிப்பா உங்களுக்கு புதுசா லவ் அஃபேர் உண்டு. அந்த லவ் சக்சஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட கண்டிப்பா நன்மை நடப்பதற்கான வாய்ப்பும் இருந்துகிட்டே இருக்கு. அதுலேயும் பரணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்கு, ஹையர் எஜுகேஷன் இருக்கு. உங்களுடைய எஜுகேஷனுக்காக நீங்க வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ போறதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்க லைஃப்ல என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. அதுலேயும் இந்த 2025 மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க உங்க கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு, எதிலையாவது நீங்க முதலீடு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலங்கள்ல ரொம்ப நாளா நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ 2025 மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மாற்றம் இருக்கு, இடமாற்றங்கள் இருக்கு, ஊர் மாற்றங்கள் இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப நாளா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருந்தால் சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்கு. அதுலேயும் நீங்க உங்களை எவ்வளவு தூரத்துக்கு டெவலப் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. குறிப்பா இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த காலங்களில் கம்பெனி மாறணும், வேற கம்பெனிக்காக நான் இந்த பார்க்குற கம்பெனிக்கு பேப்பர் போடலான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ தாராளமா பண்ணுங்க. இது இல்லாம இந்த காலகட்டங்களில் பரணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க ரொம்ப நாளா கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டா 2025 மார்ச்சுக்கு அப்புறம் நீங்க எதிர்பாருங்க, உங்க வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலங்கள்ல நீங்க எதை மெயினா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உடம்புல ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பார்க்கணும். இது இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க. குறிப்பா உங்க விஷன்ல ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலங்களில் குடும்பத்தில் இருந்தாலும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்க அதுல கலந்துக்குவீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர், டிராவல் அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு. இது இல்லாமல் நீங்க யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஸோ இந்த காலங்களில் நீங்க மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்காங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.